மாவட்டத்திற்கு நியமித்திருக்கும் நிர்வாகிகளை உடனடியாக நீக்கிவிட்டு நாங்கள் பழையபடி அந்த பதவிக்கு வந்து குறைந்தபட்சம் 5 வாரத்தில் மாவட்ட பொதுக்குழுவை நாங்கள் 3 மாவட்ட தலைவர்களுமே மாவட்ட பொதுக்குழு வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பணியை தென் சென்னை நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு வருகின்ற வியாபார சொந்தங்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி தான் முதல் மாங்காட்டை வந்து சங்க அறிவு நாங்கள் ஆரம்பிக்க போறோம்னு சொல்லி அண்ணாச்சியும் டைமண்ட் ராஜாவையும் கூப்பிட்டு தான் ஆரம்பித்தோம். ஆனால் அன்னைக்கு டைமண்ட் ராஜா வரவில்லை. இருந்தாலும் அண்ணாச்சி வந்து ஆரம்பிச்சாங்க. நாங்கள் அன்னைக்கே சொன்னோம் அண்ணாச்சி எவ்வளியோ அதுவே எங்கள் மாங்காட்டு சங்கம் வழி அப்படின்னு. அதுபோல இன்னைக்கு அண்ணாச்சி பார்த்து தென்சென்னை மாவட்ட தலைவர் இவர் தான், இவரோடு நீங்க சேர்ந்து செயலாற்றுங்கன்னு சொன்னா அதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோங்கிறத மாங்காடு வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக நான் உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணிகர் சங்கத்தின் பாதுகாப்பு பேரவையுடைய எங்களுடைய பாசத்துக்குரிய தலைவர் சவுந்தரராஜன் என்ற ராஜா அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் அண்ணன் தேவராஜ் அவர்களே, பொருளாளர் நீர்மோகன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட மாநில நிர்வாகிகளே மற்றும் என்னோடு வந்திருக்கும் பூந்தமல்லியில் வந்திருக்கும் தம்பி குகன் அவர்களே, ஷாக்கி அவர்களே மற்றும் என்னோடு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் வருகை என்று வரவேற்று உங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் அழகாக விளக்கமாக சொன்னார்கள். இந்த கூட்டம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னார்கள். எத்தனையோ முறை நம்முடைய தலைவர் தானே தலைவர் வெள்ளையின் கூட நம் தலைவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நேரத்திலே 5 முறை அவரிடம் சென்று நம்ம கொடுத்தோம். அதற்கு அவர் சரியான பதில் சொல்லவில்லை. அதற்கு நாங்கள் சொன்னோம், செல்வனை நாங்கள் ஈர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தோம். அதற்கு முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அவருடைய வயது காரணத்தாகவும் அவருடைய உடல்நல காரணத்துக்காகவும் நாங்கள் சற்று நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் இது எவ்வளவு பலமுறை சொல்லி கூட அவர் அதற்கு செவிசாய்க்கவில்லை. என்ன காரணம் என்று சொல்லவில்லை. அப்படி இருந்தால் கூட இன்றைக்கு நம்முடைய வெள்ளையன் அவருக்கு தான் நம்முடைய நிரந்தர தலைவர் என்று மனதிலே கொண்டு இன்றைக்கு நம்முடைய தென்சென்னை மாவட்ட தலைவராக அண்ணாச்சி சவுந்தரராஜன் இருந்தார்கள். அவரை மாநில தலைவராக ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு பெருமையோடு நடந்து கொண்டிருக்கின்றது. நான் தென்சென்னை மாவட்ட தலைவர் சவுந்தரராஜன் அவர்கள் நான் திருமணி சிலை ஒரு கூட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட போது நான் வணிகர் சங்கத்தின் பாதுகாப்பு பேரவை என்று அவர்கள் கேட்காமலே போட்டுவிட்டேன். அதே போன்று அந்த பத்திரிகைகளை போட்டது மாதிரி அது நடந்துவிட்டது என்பது பார்க்கும்போது மிகவும் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு கருத்தை சொன்னார்கள், தென்சென்னை மாவட்டத்தை 2ஆக பிரிக்க வேண்டும், கிழக்கு மேற்கு என்று சொன்னார்கள். அதுவும் பாராட்டக்கூடியது. அதே நேரத்தில் அது பாராட்டு அவர்களுக்கு தலைவர் செயலாளர் தேர்ந்தெடுத்து அந்த நம்முடைய சங்கத்தை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தலைவர் அவர்கள் நெல்லையில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு இருந்தாலும் சரி, ஒரு போன் செய்தால் உடனடியாக நம்மளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய தலைவர் நம்முடைய சவுந்தரராஜன் அவர்கள் தான். போன வாரம் கூட கூடக்குளத்திலே நம்ம கோயிலில் ஒரு நிர்வாகத்தில் சண்டை, 2 தரப்புகளும் சண்டை போட்டார்கள். புதன்கிழமை கோயில் நடக்கிறது. 2 பேரும் அடிச்சுட்டாங்க. என்கிட்ட வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒரு குரூப் அப்பா குரூப், ஒரு ஏடிஎம் குரூப் அப்படின்னு சொன்னாங்க. நான் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவர் இந்த மாதிரி அடிச்சுட்டாங்க, என்ன வழக்குன்னு கேட்டேன். 2 பேரும் நம்மளுக்கு வேணும், அதனால ஊருக்காரங்க யாரும் பேசிடக்கூடாதுன்னு அங்குள்ள ஏசிடிசிக்கு போன் பண்ணி, இங்க இருந்து சென்னையில இருந்து போன் பண்ணி அது அன்பில் சிறந்த தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை தென்சென்னை மாவட்ட கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற பாதுகாப்பு பேரவையின் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சவுந்தரராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக கலந்து கொண்டு இன்னும் பல விளக்கங்களை நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட்டால் மனிதர்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற வகையிலே சிறப்பாக பேச இருக்கின்ற பொதுச் செயலாளர் அண்ணன் தேவராஜ் அவர்களே,
வயது 70 தாண்டினாலும் இன்னும் வாலிப முறுக்கோடு இருந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களுக்கு பிரச்சனை என்றால் ஓடோடி நின்று களம் காட்டுகின்ற மண்டல தலைவர் அண்ணன் தேவராஜ் அவர்களே, வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் பொருளாளர் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள வணிகர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்குடைய நன்றி வந்த வணக்கத்தை கூறி, இன்றைய தினம் 2 மாவட்டங்களாக இங்கே பிரிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்டத்திலே பிரிக்கப்பட்டு பொறுப்பை ஏற்றுக்கொண்டு வர இருக்கின்ற நிர்வாகிகள், நீங்கள் எந்த வகையிலே வணிகர்கள் செயல்பட வேண்டும் என்ற ஆழமான கருத்தை நமது தலைவர் அவர்கள் உங்களிடத்திலே பதிவு கொள்வார்கள். நாம் மிகவும் போராட வேண்டும். பாதுகாப்பு பேரவையை வளர்க்க வேண்டும் என்றால் இந்த கூட்டத்தில் அறிவிக்கப்படுகின்ற மாவட்ட நிர்வாகிகள் மாவட்டத்தை முதன்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பணி மிக முக்கியம். அந்த வகையிலே சிறப்பாக செயல்பட்டு இந்த வணிகர் சங்க பாதுகாப்பு பேரவைக்கு பெயரையும் புகழையும் தேடித்தர வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இந்த பாதுகாப்பு பேரவை எடுக்கின்ற அத்தனை மொழிக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் என்று கூறி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சஸ்பெண்ட் ஆகி இருக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாச்சி வேலை பார்த்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். தென்சென்னை வியாபார சங்கத்தின் சார்பாகவும் எங்களுடைய பகுதி நேதாஜி நகர் சார்பாகவும் வணிகர்கள் பாதுகாப்பு தலைவர் அண்ணாச்சி சவுந்தரராஜன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏற்பிசில் இருக்கக்கூடிய முக்கியமான செயல். எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் சொன்னார், ஒரு கப்பல் எதுவரை சரியாக போகுமோ அதுவரை அந்த தலைமை மாலுமியின் கீழாக நாம் செல்ல முடியும். அது தடுமாறுகிற பொழுதோ கப்பல் சேதாரம் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த கட்ட நடவடிக்கையை நாம் எடுத்தாக வேண்டிய சூழ்நிலையில் நம்மளுடைய மாநில தலைவராக பொறுப்பேற்று தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை என்ற மாபெரும் இயக்கத்தை ஏற்படுத்தி ஒரு தலைவரையும் ஒரு இயக்கத்தையும் நம்பியிருந்தவர்கள் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காக எல்லா இயக்கங்களுக்கும் காலம் விதிக்கும் புதிய விதிதான் இந்த மாபெரும் பேரவை. அதற்காக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மாபெரும் தலைவர் அண்ணன் சவுந்தரராஜன் அவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமைப்பு இந்த நேரத்தில் அவசியம் தேவை. ஒரு புறம் பண மதிப்பீடு நாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், இன்னொரு புறம் கொரோனா தொடர்ந்து நம்மை திருத்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. பல லட்சங்களை முதலீடு செய்துவிட்டு பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து கொண்டிருக்கிற நேரத்திலே எது நம்மை கட்டி காக்க வேண்டுமோ அது தடுமாறினால் அதை விட்டுக் கொடுக்க முடியாது என்று அவரோடு சேர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வணிகர் சங்க பாதுகாப்பு பேரவையினுடைய மாநில பொறுப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுதை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு இயக்கம் சிறந்ததாக நடைபெற வேண்டும் என்றால், அதனுடைய இலக்கு சரியாக அமைய வேண்டும் என்றால், ஆங்காங்கே அது பகுந்து அதனுடைய தன்மைகள், அவர்களுடைய செயலாற்றும் வீரமும் தலைமையும் பிரித்துக் கொடுக்கப்பட வேண்டும். தென் சென்னை என்பது மிகப்பெரிய இடம். அதை இரண்டாக பிரித்து கிழக்கு மேற்கு என்று அமைக்கின்ற பொழுது மேலும் பொறுப்பாளர்கள் அமைக்கப்படுவார்கள். பொறுப்பாளர்கள் என்பது ஆர்வமாக ஒரு இயக்கத்திலே கூடுதலாக பணியாற்றக்கூடிய அதிக எண்ணிக்கை வருவார்கள். அப்பொழுது தன்னை அறியாமலேயே அந்த இயக்கம் மிகப்பெரும் வலுவடைந்ததாக இருக்கும். அப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையோடு இதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முகம் ஆன்லைன் வர்த்தகம் நம்மை அடித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக ஒட்டுமொத்த குரலும் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் தகுந்த சிந்தனையோடு ஒரு தலைமை சென்னையிலிருந்து பேசினால் மொத்த தமிழகமும் அதை செவிசாய்க்கும் அளவிற்கு நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கம் வளர்ந்தெடுப்பதற்கு எங்களுடைய ஆழ்வார் திருநகர் அனைத்து வியாபாரிகளுடைய பொதுச்சன சங்கத்தின் சார்பாக வணக்கம்.
என் அன்பு வணிக உறவுகளே, இன்னைக்கு நம்ம ஒரு ஆலோசனை கூட்டத்தில் இருக்கோம். தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பானவங்க, எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் எடுக்கக்கூடியவங்க, எந்த விஷயம்னாலும் அதை சாதாரணமாக முடிச்சு கொடுக்குறாங்க. அந்த தலைமையின் கீழே நம்ம ஒற்றுமையாக ஜாதி மத இனம் வேறுபாடு இல்லாமல் வணிக சிந்தனையோட நம்ம ஒற்றுமையாக பயணித்தோம்னா இன்னும் நிறைய சாதனைகள் நம்ம செய்யலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வணிகர் சங்கங்கள் உருவாகிறாங்க. ஆனால் கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணுறாங்க. நிறைய பேர் தெரியும், ஆனால் நம்ம கரெக்டாக நம்ம வணிகர்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை விடக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10-12 வயசுலேருந்து நான் வணிகர் சங்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ சிறு வயதில் சண்டை நடப்போம். எங்கள் ஏரியா நாங்கள் வேளச்சேரி நேரு நகர் வண்டிக்கார் ரோடு வியாபாரிகள் சங்கம். அப்போ மடுங்கிற சங்கம்னு இருந்தது. அப்போ சண்டை நடக்கும். சண்டை நடந்தோடனே கிண்டி ஸ்டேஷனுக்கு நான் சைக்கிளில் போவேன். ஒரு 12-15 வயசுல போவேன். என்ன நடக்குது? அப்போ பழைய தலைவர் வெள்ளையன் அவங்க வருவாங்க. அந்த மாதிரி சிறு வயதுலேருந்து வணிக சிந்தனையோட வந்திருக்கோம். இனிமேலும் வணிகர்களுக்காக நிறையா உழைப்போம். அதனால் நம்ம தலைவர் பின்னாடி நல்லா சிறப்பாக நம்ம செயல்பட்டோம்னா தமிழ்நாட்டில் நம்ம முதன்மையான சங்கமாக நம்ம அங்கீகரிக்கப்படலாம். நன்றி, வணக்கம் உறவுகளே. தமிழக வணிகர் சங்க பாதுகாப்பு பேரவையில் இந்த ஆலோசனை கொடுத்ததற்கும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். மற்றும் மேலில் அமர்ந்திருக்கும் நமது மாநில தலைவர் அண்ணாச்சி சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் தேவராஜ் அவர்கள் மற்ற எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நம்முடைய சங்கமானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் தாமாகவே முன்னின்று, அது யாரும் அழைக்காமல் தாமாக முன்னின்று போய் அதை சரி செய்து கொண்டிருக்கிறோம். இதுபோல உங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நீ சொல்லலாம் நேரம் நாங்கள் வருவோம். அந்த அளவுக்கு முடியும். காரணம் நம்ம வியாபாரி முக்கியம். வியாபாரத்தியால் எது வேணால் செய்யறதுக்காக தான் அந்த சங்கமே. அந்த விஷயத்தில் நம்ம அண்ணாச்சி நல்லா பண்ணுவாங்க. மேலும் மேலும் அவர் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறாங்க. இந்த கூட்டத்தின் தலைவரும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை மாநில தலைவருமான சவுந்தரராஜன் என்கிற ராஜா அவர்களே, பொதுச் செயலாளர் கே தேவராஜ் அவர்களே, பொருளாளர் ஏ முகமது அவர்களே, அமைப்பாளர் டி பாலகிருஷ்ணன் அவர்களே, ஆல்பர்ட் அவர்களே மற்றும் SRP ராஜன் அவர்களே, தங்கத்துறை அவர்களே, ஆனந்தர் கணேசன் அவர்களே, பூவை ஜெயக்குமார் அவர்களே மற்றும் இந்த கூட்டத்திற்கு பெருந்தவர்களாக வருகை தந்துள்ள வணிககுல வீரர்களே, மாதர் சங்க நிர்வாகிகளே போல அனைவருக்கும் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் சார்பாக முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது சங்கம் செய்யாததை சங்கம் செய்ய வைத்தார்கள். ஒரு ஏரியாவில் அந்த பகுதி சங்க நிர்வாகிகளுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் உடனடியாக அவர் போற டிஸ்டன்ஸ் தான் நேரம் தான் இருக்கணும். அந்த நேரத்தில் அவர்கிட்ட போயிட்டு நின்றுட்டா அவருக்கு அந்த பாதிக்கப்பட்ட வணிகருக்கு பாதி தெப்பு தானா வந்துடும். அந்த நியாயத்தை அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய தைரியமும் அந்த பக்குவமும் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதே மாதிரி அந்த பிரச்சனைகளை என்ன என்று நன்கு அவரிடம் கேட்டு
அதற்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பகுதி சங்க நிர்வாகிகள் அதை சரியான முறையில் அணுகணும். அந்த சம்பந்தப்பட்ட நிர்வாகம் காவல்துறையா இருந்தாலும், கார்பரேஷனா இருந்தாலும், அல்லது அரசியல்வாதியா இருந்தாலும், அடாவடி அரசியல்வாதியா இருந்தாலும், பகுதி சங்கத்தில் இருக்கக்கூடிய ரவுடிஸ்களாக இருந்தாலும், எத்தனை நபராக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய நியாயமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தைரியமும் அந்த மனப்பக்குவம் வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அமைந்து இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தணும். நம்மை பொறுத்த வரைக்கும் ஏதோ எவனோ சம்பாதிச்சதை நம்ம பிடிக்கிட்டு போறதுக்கு பாதுகாப்பு பேரவையுடைய அருமை தலைவர் அருமையான சவுந்தரராஜன் ராஜா அவர்களே, மாநில பொதுச்செயலாளர் கே தேவராஜ் அவர்களே, மாநில பொருளாளர் பீர் முகமது அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் டி தேவராஜ் அவர்களே, ஆலோசகர் கணேசன் அவர்களே, மரியாதைக்குரிய மேற்கு மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் அவர்களே, கிழக்கு மாவட்ட தலை எஸ்ஆர் அவர்களே மற்றும் தங்கப்பர் அவர்களே, இங்கே வருகின்ற திரளாக வருகின்ற வணிக குல வீரர்களே மற்றும் அனைத்து சங்கத்துடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் என நிர்வாக பெருமக்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேர்களுடைய பணிவான வழக்கத்தை உண்டாக்குகின்றேன். இன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் நண்பர்கள் பேசுவது போல ஒரு கப்பல் கடலுக்குள்ள இருக்கும் இருந்தால் என் கப்பலுக்கு மரியாதை. அந்த தண்ணியில பயந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம். அந்த கப்பல் தர தட்டிடுச்சுன்னா அது காட்சி போடுறதா இருக்கும். அதை கரெக்ட் எடுக்கிறதுக்கு ஏறக்குறைய 1 வருஷம் 2 வருஷம் கூட ஆகும். அதுவே தண்ணி ஆடாத அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படித்தான் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை. ஆகவே நாம் புதிய கப்பலை உருவாக்கி இருக்கின்றோம். மரியாதைக்குரிய தலைவர் சவுந்தரராஜன் ராஜா தலைமையில் இந்த பாதுகாப்பு அமைத்து இன்றைக்கு சிறப்பாக செயல்படத்தான் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மாவட்டத்தை 2ஆக பிரித்து இன்னும் சிறப்பாக செயல்பட்டு இந்த தமிழக வணிகர்கள் பாதுகாப்பு பேரவை, இந்த தமிழக வணிகர்கள் அத்தனை பேருக்கும் ஊற்றத்தோழர்களாக எந்த நேரத்தில் எந்த சிறு பெட்டிக்கடை வணிகனும் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை பாதிக்கப்பட்டாலும் கண்ணீர் சிந்தினாலும் இதனுடைய நிறுவனம் பார்த்து கொண்டிருக்காது. உடனடியாக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னது போல அந்தந்த பகுதியில் உள்ள தலைமை செயலர் போலதான் அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண முயற்சித்து அது முடியவில்லை என்று சொன்னால் உடைய மாவட்ட தலைவரிடத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட தலைவர் முடியவில்லை என்றால் அடுத்து மாநில தலைவரிடத்திலும் மாநில பொதுச்செயலாளரிடத்திலும் மாநில நிர்வாகத்திலும் சொல்லி உடனே தீர்வு உண்டு. நம்முடைய அத்தனை வரையிலும் கண்ணீர் சிந்தாமல் நாம் பார்த்துக்கொள்ள நம்முடைய தலையா கடமை என்று இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யாருன்னா பேசணும்னா வந்து பேசுங்களேன். பேசியாச்சா எல்லாரும்? கேட்குதா கடைசி வரைக்கும்? இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வணிக சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை ஆலோசனை கூட்டம் தலைவர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கூட்டத்திற்கு மாநில அமைப்பாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்களே, ஒருங்கிணைப்பாளர் திரு பா தேவராஜ் அவர்களே மற்றும் இங்கே உங்களுக்கெல்லாம் செய்தியை கோர்வையா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வடசென்னை மாவட்டத்தினுடைய மேற்கு மாவட்டத்தின் தலைவர் தம்பி ஆல்பர்ட் அவர்களே, கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி எஸ்ஆர்பி ராஜன் அவர்களே, செயலாளர் தங்கதுரை அவர்களே, எப்பொழுதுமே துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் ஜெயக்குமார் அவர்களே,
அதே மாதிரி அண்ணன் ஆலந்தூர் கணேசன் மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், இங்கே பெருந்தர்களாக வந்து இந்த அமைப்பிற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய சங்க நிர்வாகிகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறக்குறைய நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு முன்னால் பேசினவர் 50 வருஷத்துக்கு கதையை சொன்னார். நான் ஏறக்குறைய ஒரு 30 வருஷமா இந்த அமைப்பில் இருக்கேன். அப்போ நான் மத்திய சென்னை மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் தான். அப்பொழுது 96, 97 இந்த 98 பீரியட்ல நம்மளுடைய அமைப்பு ஆரம்பித்த காலகட்டத்தில் அப்பொழுதைய தலைவர் அதை எந்த அளவுக்கு அதை வலிமையா நடத்தி கடைகள்ல நன்கொடை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதுங்கிற போர்டை போடுற அளவுக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்து எந்த அரசியல்வாதியும் நம்ம கிட்ட வராத மாதிரி செஞ்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிற இன்ஸ்பெக்டரா இருக்கட்டும், ஏசியா இருக்கட்டும், டிசியா இருக்கட்டும், கமிஷனர் வரைக்கும், நான் சொல்றது அந்த காளிமுத்து காலத்துல கமிஷனர் அவங்க வரைக்கும் நேரடியா பேசக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கி அப்பொழுது இந்த அமைப்பை எவ்வளவு வலுவா நம்ம வச்சிருந்தோமோ அதே வலுவு இப்போதைய காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குதுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அந்த காலத்தையும் வணிகர் சங்க நிர்வாகிகளை, நாங்கள் இப்பொழுது தென் சென்னை கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டம் என இரண்டாக பிரித்திருக்கிறோம். அந்த மாவட்டத்தின் எல்லை என்பது ஜிஎஸ்டி ரோடு, அதாவது சைதாப்பேட்டையிலிருந்து தாம்பரம் போகுது இல்லையா, கிராண்ட் சவுத் ட்ரங்க் ரோடு, அந்த ஜிஎஸ்டி ரோடு தான் கிழக்கு மாவட்டத்துக்கும் மேற்கு மாவட்டத்துக்கும் எல்லை. இதில் இந்த நிர்வாகிகள் அறிவிக்கிறதில் மோஸ்ட்லி உங்ககிட்ட பழகினவங்களாக தான் இருப்பாங்க. அப்படி அறிமுகம் இல்லாதவர்களுக்கு கூட நானே கூப்பிட்டு வந்து எல்லா சங்கத்துக்கும் அறிமுகப்படுத்தி விடுறேன். அதே நேரத்தில் புதியதாக நிர்வாகிகள் போட்டிருக்கிறவங்க எந்த அளவுக்கு செயல்படுவாங்களோங்கிற எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். காரணம், அவங்களோட செயல்பாடுகளை நான் ஓரளவுக்கு அறிந்து வைத்திருக்கிற காரணத்தால் நிர்வாகிகளாக அறிமுகம் செய்கிறோம். அதே போல அவங்களாலே அந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றாலும் இப்பொழுது நான் எப்படி நீங்கள் கூப்பிட்டால் உடனே வந்து செய்து தருவேனோ அதே போன்று உங்களுக்கு என்றும் நான் மட்டுமல்ல, தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை நிர்வாகிகள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் என்ற உறுதியை உங்களுக்கு கூறிக்கொண்டு, இப்பொழுது தென் சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள், இந்த மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் அறிவிக்கும் போது இங்க வர வேண்டாம், அப்படியே எழுந்ததுன்னு எல்லாரும் ஒரு கும்பிடு போட்டிருக்க போதும். தென் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பி.எஸ். சுந்தர் பாருங்க, என்னை விட வேண்டாம். செயலாளர் திரு அண்ணாமலை அவர்கள், தரமணி வியாபாரிகள் சங்க தலைவர். பொருளாளர் பி.எஸ்.ஏ. அஸ்ரப் அலி. மாநில துணைத் தலைவர்கள் ஆலந்தூர் பி. கணேசன் அண்ணன் அவர்கள், வேளச்சேரி முத்துராமலிங்கம், ஈகிள் என் தங்கவேல் அவர்கள். மாநில இணைச் செயலாளர்கள் காரப்பாக்கம் அன்பழகன் அவர்கள், திருவான்மியூர் உதயகுமார், நேரநகர். மாநில துணைத் தலைவர்கள் ஆலந்தூர் பி. கணேசன் அண்ணன் அவர்கள், வேளச்சேரி முத்துராமலிங்கம், ஈகிள் என் தங்கவேல் அவர்கள். மாநில இணைச் செயலாளர்கள் காரப்பாக்கம் அன்பழகன் அவர்கள், திருவான்மியூர் உதயகுமார், நேரநகர் தர்மன் அவர்கள், நாவலூர் சின்னராஜா. மாவட்ட துணைத் தலைவர்கள் கோவளம் மோகன் அவர்கள்,
வெட்டுவாங்கேணி அப்துல் லத்தீப் அவர்கள், கொட்டிவாக்கம் ராகவன் அவர்கள், தரமணி சுந்தரலிங்கம் அவர்கள், நேருநகர் மாரிமுத்து அவர்கள், ஏகாட்டூர் வைரவன் அவர்கள், மாவட்ட துணை செயலாளர்கள் ஏ சையது அன்சாரி, கோவளம் விஷ்ணு ஜாதவ், ஆலந்தூர் என் வாசுதேவன், தொகுதி செயலாளர்கள் திரு எஸ் செல்வேந்திரன் அவர்கள், துறைப்பாக்கம் இசக்கி, ஆலந்தூர் ஜெயர் பாலராஜ், ஈசிஆர் ஜெய ரஞ்சித் குமார், இளைஞர் அணி தலைவர் சாமுவேல் அவர்கள். சாமுவேல் எங்க எல்லாம் பாருங்க, எல்லாம் வயதான ஆளுங்க தான். அப்படியா? ஓகே. செயலாளர் OMR ஆல்வின், பொருளாளர் AM ஸ்டீபன், மகளிர் அணி ஆர் மல்லிகா, அறிவிச்ச நிர்வாகிகள் எல்லாம் அப்படியே வந்துருக்கீங்களா? போட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே. மாவட்டம் தென்சென்னை கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் அனைவரும் மேடைக்கு அருகில் வாங்க 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 எல்லாம் வாங்க. செயலாளர் வடபழனி குமரேஷ். குமரேஷ் வந்து வரல, அவங்க அப்பாவுக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்தவர் வரல, அதனால அவர் தற்சமயம் அந்த கூட்டத்துக்கு வரல. பொருளாளர் குன்றத்தூர் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் வந்து உண்மையிலே என் கூட எப்பவுமே இருக்கிறவர். அந்த பகுதியில் எங்க பிரச்சனையா இருந்தாலும் உடனே போய் நான் சொன்ன உடனே போய் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி ஒரு செயல்படக்கூடியவர். இப்போ ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காரு, கடையில் வேற ஆள் இல்லை, அதனால பொருளாளர். அடுத்தது மாநில துணைத் தலைவர்கள் ராமாவரம் திரு பிரபாகர் அவர்கள். முன்னாடி இருந்தீங்களே, போரூர் கணேஷ் காந்தி அவர்கள். மாநில துணை செயலாளர்கள் சைதை ஜெயராஜ் அவர்கள், மாங்காடு ராமபாண்டியன் அவர்கள். மாவட்ட துணைத் தலைவர்கள் ராமவரம் கே பால்ராஜ், KT முத்து அவர்கள், ஆலப்பாக்கம் சொக்கலிங்கம் அவர்கள், மதுரவாயல் எம் சாத்தையா, கண்ணம்மாப்பேட்டை ஆர் ராமச்சந்திரன் அவர்கள். ஆர் எங்க இருக்கீங்க? பேசுனீங்களே, ரைட்டு. அடுத்தது மாவட்ட துணை செயலாளர்கள் குன்றத்தூர் KA பாஸ்கர். எங்க பாஸ்கர்? ரைட்டு. சைதை என் விஜயராஜ், மாங்காடு துறை, சென்னீர்குப்பம் யோவான், தொகுதி செயலாளர்கள் குகன் அன்பழகன், தென்சென்னை மேற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் சியாம். சியாமங்க இன்னைக்கு
நான் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் ஆல்பர்ட் அந்தோணி, ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தேவராஜ் அண்ணன் எல்லாருமே இன்னைக்கு மவுண்ட் ரோடு அலுவலகத்தில் இருந்தோம். ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தேவராஜ் அண்ணன் எல்லாருமே இன்னைக்கு மவுண்ட் ரோடு அலுவலகத்தில் இருந்தோம். அலுவலகத்தில் இருந்து தான் நேரம் இங்க வந்தோம். அந்த நேரத்தில் இங்க இந்த பின்னாடி பேக்ராப் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்றதுக்கு நான் சியாமுகிட்ட தான் சொன்னேன். அவர் தான் இதை நல்லபடியா செய்து முடிச்சிருந்தார். ஏன்னா வடபழனி குமரேசன் சொல்லியிருந்தேன், அவங்க அப்பாவுக்கு திடீர்னு காலையில கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஹார்ட் ப்ராப்ளம், விஜய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட். அதனால நீங்க வர வேண்டாம், நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருங்க, நான் மற்றவங்களை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த அவங்க அப்பா குணமாகி வீடு வந்ததும் நான் தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாரையுமே நான் என்னோட அலுவலகத்துக்கு, நம்ம மாநில தலைமை அலுவலகத்துக்கு வர சொல்லி எல்லாரையும் சந்திச்சு அதுக்குள்ள மற்ற நிர்வாகிகள் மேற்கு மாவட்டத்துக்கு வேற யாரு உங்களுக்கு பொறுப்பு வேணும்னாலும் நீங்க தொடர்பு கொள்ளுங்க. மேற்கு மாவட்டமா இருந்தாலும் சரி, கிழக்கு மாவட்டமா இருந்தாலும் சரி, அதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, எப்பவும் போல நான் உங்களுடைய ராஜா தான். அதில் நான் இன்னைக்கு மாற மாட்டேன். நீங்க எந்த நேரத்திலையும் என்னை போன் பண்ணுங்க, நான் உங்கள்கிட்ட உங்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செய்து வைக்கிறேன். இந்த மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிவிச்சவங்க எல்லாம் கொஞ்சம் வாங்க பார்ப்போம். போட்டோ கிளியரா இருக்கணுமா?